நீங்க பெரியம்மா, நீங்க பெரியப்பா. பெரியப்பா. பெரியப்பானா செகண்டு. எங்க ஃபர்ஸ்ட் எங்க? அவர் இல்லை. எங்க அவர் இல்லை. அவர் எங்க? அவர் எங்களுக்கு தெரியல மேம். அதுக்குன்னு இப்படியே ஒட்டி உட்காருவீங்க, தலையை உட்காருங்க. 2 பசங்களும் ஊட்டி லாஸ்ட்டில் படிச்சுட்டு லீவுக்கு 1 மாதம் வந்தாங்க. நீங்க இந்த பெரியம்மா வீட்டில் தான் இருக்கீங்களா? அங்க என்ன பிரச்சனை? அங்கே எந்த பிரச்சனை இல்லை மேம், அவங்க நல்லா தான் எங்கள் பார்த்துக்கலாம். வீட்டில் வந்து பிரச்சனை இல்லை மேம். நான் கரெக்டாக பசங்க பார்த்துக்கிறேன். இப்போ நடுவில் வந்து எனக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டேன்னா, அந்த பெரிய பிள்ளைய அவன் கை தூக்கி அடித்ததுனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அவனுக்கு அடிக்கிறதுக்கு எந்த உரிமை இல்லை. அவர் அடிக்கலாம், அவங்க அப்பா அடிக்கலாம், அவங்க அம்மா அடிக்கலாம், அவங்க அம்மா அடிக்கலாம். எங்களுக்கு உரிமை கிடையாது அடிக்கிறது. நாங்கள் அந்த குழந்தைங்களை இதில் மிரட்டினதே கிடையாது. நினைதுங்க, என் பிள்ளைங்களும் சந்தோஷமாக தான் அதுங்களை வச்சுட்டு இருக்கிறேன். நான் டெய்லி கூலி வேலை செய்கிறவன் தான். அது சரி, அதுன்னு நான் விட்டேன், அடித்தது நான் விட்டேன். அந்த 16 வயசு குழந்தைய இவள் எப்படி அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுப்பேன்னு சொன்னது. சொன்னிக்க பண்ண இவள் எப்படி சொல்ல அந்த குழந்தை கல்யாணம் பண்ணிக்கோடான்னு? இவளுக்கு அறிவு இல்லை. அறிவு இல்லையே. இல்லை மேம், சின்ன பையன் வச்சு நான் அறிஞ்சிருக்கேன். இது வரேன் சின்ன பையன், இந்த கை போட்டு திருப்பி போட்டு அந்த பொண்ணை அடிச்சிருக்கிறேன். உங்க தங்கச்சியா அது? அவளுக்கு சரின்னு போச்சுவா. இப்ப கூட மேடம் ஓப்பனா சின்ன சொல்றேன், பையனை கை போட்டு சின்ன பையன் சுந்தரவேலு அம்மா என்ன அஷ்டாங்கம்மா மனசு அப்படின்னு. அந்த ராத்திரி நாங்க போன வீட்டுல நாங்க போறதுக்குள்ள அந்த பிள்ளை ஆனா 100க்கு போன் பண்ணிட்டேன். இல்ல இருந்துச்சுக்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போட கொளுத்திருப்பேன் நான். இப்ப கூட 6ஆவது குழந்தை மாசமா நிக்கிறவளு. இந்த 5 பிள்ளைங்க 10ஆவது அவன் குழந்தை மாசமா இருக்குது. இப்போ அப்ப இவளை செருப்பு கழட்டி தானே அடிக்கணும் நாங்க. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? இவளுக்கு இந்த பிள்ளைங்க பண்ணிட்டாங்க சொன்ன அதுல இல்ல மேம். அவர் சொல்றா நீங்க என்ன கூப்பிட்டு பாருங்க. மேடம் ஏஎம்சில வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க மேடம். அதுல எதுவும் இல்ல. 1 2 சொல்றேன் 6ஆவது குழந்தை மாசமா இருக்குதுப்பான்னு. மேம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. இவங்க வந்து எங்க அம்மா சொல்லி எங்க அம்மா எங்களுக்கு சொன்னாங்க. அடிக்கிறது எப்படி? ராத்திரி 9 மணிக்கு அந்த பொண்ணை அடிச்சு வீட்டு வெளில துரத்துறது யார்? இவங்க 2 நீ வந்து இவ்வளவு தொட்டா இவளோட நீ போனோம். உனக்கு எவ்வளவு திமிரு தானே அந்த பொண்ணு நீ கேட்ப. நீ அந்த பொண்ணு உனக்கு இவ்வளவு பொண்ணு அம்மா பாப்பா படுத்துருவே நீ. முகத்துல படுத்துருவே நீ. நாயா நினைக்கிறா புறம்போக்கு. என் பிள்ளைங்க மாதிரி தான் இந்த 5 பசங்களும், என் 2 பிள்ளைங்களும், 7 பிள்ளைங்க நான் பார்க்குறேன். வாங்க தின்றதுக்கு வாங்கிட்டு வந்தாலும் 7 பேருக்கு தனித்தனி பொருள் நான் வாங்குவேன். நானும் வெளியே விட போகிறேன் மேம். பசங்க கேட்டு பாருங்க. நான் தனித்தனியாக பொருள் நான் வாங்குவேன். இவங்க 4 பேர், இவங்க 3 பேர் இருக்கோம். எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கோம். எல்லாருக்கும் நான் தனித்தனியாக வாங்குவேன். 7 பேரை நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. 7 வந்து இப்போ நான் 4 பேர் தான் இருக்கிறோம். என் கூட அந்த சின்ன பொண்ணும் அந்த பெரிய பொண்ணும் 2 சின்ன பசங்க. எங்கள் வீட்டில் 2 பசங்க, 6 பேர். 6 பேர். இவ்வளோ ஒரே வார்த்தை என்ன சொன்ன தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி வச்சிருக்குது, எனக்கு இந்த பிள்ளைகளை வேணாம், எனக்கு அவன் தான் அவன் தான் வேணும்னு. அவன் அப்பா அம்மா வந்து கூட்டான்னு அவன் என்ன சொல்றான்? ஒரே வார்த்தை, எனக்கு அவள் தான் வேணும். வாழ்ந்தாலே அவளை கூட தான் வாழ்வ, செத்தாலே அவளை கூட தான் சாகுவேன்னு சொல்றது. அதே தான் சொல்றது. அப்ப நாங்க எங்க போவ? இந்த பிள்ளைங்களை நடு ரோட்ல விட்டோம்னா நாங்க யாரு கூட்டு போவாதுங்களே? சரி, நீங்க கொஞ்சம் ஜெயக்குமார் தானே, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க அப்பா அம்மாட்ட பேசட்டும். இப்ப குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம். இப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு உங்க கேஸ்? மேடம் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நம்ம விட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது மேடம். இப்போ வந்து யாருமே வந்து இந்த கொலையை நேரடியாக பார்க்கல. ஒன்று அந்த அறையில் இருந்தது வந்து இவங்க பொண்ணு இறந்தாச்சு, அந்த பாதிரியார் அவர் அரெஸ்ட் ஆகி குற்றவாளியாக இருக்கார். இது வந்து சூழ்நிலைகளை பொறுத்து உள்ள சாட்சியின் அடிப்படையில் தான் கொண்டு போகணும். அப்படிதானே எல்லா கொலைக்கும் விட்னஸ் இருக்கும் சொல்ல முடியாது, ஐ விட்னஸ் இருக்கும் சொல்ல முடியாது இல்லையா? இந்த மாதிரி கேசஸ்ல எப்படி அது? யாருமே வந்து பிசப்புங்கிறதுனால சாட்சி சொல்றதுக்கு பயப்படுறாங்க, பலவிதமான நெருக்கடிக்கு ஆளாயிடுவாங்க. தொடர்ந்து இப்போ இவங்களுக்குமே மிரட்டல் வந்துகிட்டு இருக்குது, யாருமே சாட்சி சொல்றதுக்கு பயந்துக்கிட்டாங்க. மேம் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜீ தமிழ்ல வந்ததுமே 20ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வச்சு எனக்கு லெட்டருக்கு மேல லெட்டர் மேம் எங்க டைசஸ்ல இருந்து. அப்போ நீங்க வந்து ஆரைக்கராஜ்னு ஒரு ஃபாதர் வந்து நாங்க ஃபாதரா நீக்கிட்டோம், நீங்க எப்படி ஃபாதர்னு அவரை குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவருக்கு வந்து அபிஷேகம்னு ஒன்று கொடுத்து அவர் சாகர வரைக்கும் அந்த அபிஷேகம் அவர்கிட்ட தான் இருக்கும். நான் ஒன்று இதுன்னு சொல்லல, இப்படி தான் சொல்லியிருந்தேன்னு அதுக்கெல்லாம் ஒரு லெட்ரு கொடுத்தேன் மேம். இந்த லெட்ரு இவங்களுக்கு மட்டும் இல்லை, மதுரையில் ஆர்ச் பிஷப்புக்கு, மெட்ராஸில் இருக்கிற பிஷப்புக்கு, அப்புறம் டெல்லியில் இருக்கிற கர்டினலுக்கு, இது எல்லாமே அவங்களுக்கும் அனுப்பிச்சிட்டோம். இவங்க என்னை அவ்வளோ டார்ச்சரும் பண்ணி கடைசியில் உன்னை திருச்சபையில் இந்த சடங்குலேருந்து விளக்குறோன்னு சொல்லி அதுவும் அறிவிச்சாங்க மேம். அறிவிச்சு தான் இப்போ இவங்கெல்லாம் இப்போ குற்றவாளியாக தான் நீதிபதி இவங்களை சொல்லியிருக்கு, குற்றவாளிகள் தான் இவங்கன்னு. இப்போ ஆன்டிபயோட்டிக் பெயில் கேட்டிருக்காங்க மேம். கேட்டு அப்படி கண்டிஷன் பெயில் கொடுத்தாலும் இவங்க வந்து சைன் பண்ணணும். இல்லை, இதுக்கு எவ்வளோ நாளைக்கு இப்போ இந்த கேஸ்க்காக நீங்கள் போயிருப்பீங்க கேரளாவுக்கு? ஒரு 50 தடவை போயிருப்போம் மேடம், 50 தடவை போயிருப்போம். ஏன்னு கேட்டால்
ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். அதனால ஒவ்வொன்றுக்கு ஏன்னு கேட்டால் அந்த ஃபஸ்ட்டு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குடும்ப பொம்பளை, இந்த மாதிரி மேட்ரு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஒரு ரசிப்டை வச்சுட்டு இந்த அம்மா அது எஃப்ஐஆர்னு சொல்கிறாங்க எங்கிட்ட. கண்டுபிடிக்க முடியாத இது வழக்கு. இல்லை எஃப்ஐஆர் வேற போகலான்னு சொல்லி 1.5 வருஷம் கழிச்சு போய் நானும் இந்த அம்மாவும் எஃப்ஐஆர் வாங்க போகிறோம், உள்ள பணம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா, நான் இந்தியா பூரா போய் எஃப்ஐஆர் வாங்கியிருக்கேன், பெண்ணோட அம்மா வந்திருக்காங்க, நீ எஃப்ஐஆர் கொடுக்காம முடியாது, கொடுத்தே ஆகணும்னு நீங்கள் எஸ்ஐ கிட்ட பேசுங்க. நான் எஸ்ஐ அந்த நேரத்தில் வந்துட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஃபைலை 5 நிமிஷத்தில் கொண்டு வந்தாங்க மேடம். ஆனால் நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த எஸ்ஐ ஒரு நல்ல மனுஷன், அவர் என்ன கேட்டார் தெரியுங்களா, பெத்த அப்பாவையே நம்பி இந்த காலத்தில் வயசு பிள்ளைகளை அனுப்ப முடியாத காலத்தில் ஒரு பள்ளி அச்சனை நம்பி எப்படி பிள்ளைய அனுப்புனீங்க அப்படின்னு தான் கேட்டார். கேட்டுட்டு எங்களுக்கு ஒரு ஆலோசனையும் சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம், நீங்கள் அதனால் பாலக்காடு எஸ்பியை சந்தித்து உங்கள் புகாரை கொடுங்கன்னு சொன்னார். அவருக்கு தான் இது ஃபஸ்ட்டு வழிகாட்டினவர் அவர் தான். ஆனாங்க மேம், இந்த 10 மாதம் மேம் நாங்கள் வந்து உழைச்சிருக்கோம், எங்கள் உழைப்பை போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கலை, கடவுளுக்கும் அவங்களுக்கும் தான் நடந்துட்டுருக்கு. தீர்ப்பிடாதே தீர்ப்புக்கு உள்ளாவேன்பாங்க. இப்போ நாங்கள் வந்து தீர்ப்பு சொல்லலை, இப்போ தீர்ப்பு வந்து கோர்ட்டு தான் இவங்களுக்கு கொடுத்துருக்கு, நான் கொடுக்கல மேம். கோர்ட்டு நீங்கள் என்ன இது பண்ணீங்க, ஆனால் கோர்ட்டு தான் இப்போ உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் இதில் 10 மாதம் மேம் அந்த கோட்டை மைதானத்து ஸ்டேஷனில் இருக்கிற அத்தனை பேரும் மேம், அதை முதல்ல சொன்ன மஞ்சுநாதன் எஸ்பி சார், விஜயகுமார், சசி சார் இவர் அரெஸ்ட் பண்ணினது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜெயதேஷ் குமார் பஹரான்னு இப்போ அவர் இப்போ ட்ரான்ஸ் ஆக போகிறாரு. அவர் வந்து இப்போ டிஎஸ்பியாக இருக்கார், எம்கே ஜுஃபிக்யூர். அவர் வந்து அவர் தான் இப்போ இவங்க 4 பேர்த்துக்கும் இப்போ கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அங்கே எஸ்ஐ மணிகண்டன் சார்னு அவர் தமிழ் தெரிஞ்சனால அவர் எங்களுக்கு ரொம்ப நல்ல இந்த கேஸுக்கு அவரும் சரி, அவங்க ஆல் டிபார்ட்மெண்ட் மேம், அந்த மணிகண்டன் சாரும் கோஆப்ரேட் பண்ணி அந்த அத்தனை ஸ்டாஃப்ஸும் மேம். அவங்க இப்போ நம்ம ஒரு குழந்தைய ஸ்கூலில் கொண்டு விட்டோம்னா உங்கள் குழந்த மாதிரி பார்த்துக்கோங்கன்னு மிஸ்ஸுக்கிட்டு சொல்லுவோம். ஆனால் நான் போனதுலேருந்து ஒரு வெகுலி இதில் இவ்வளோ உண்மை இருக்குது, இவங்க எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க மறைக்கிறாங்கன்னு அவங்க ஃபேமிலியில் ஒன்றா நினச்சி மேம் அந்த ஆல் டிபார்ட்மெண்ட்லேயும் எனக்கு ஒரு லேடி போலீஸ் இங்கே இது பண்ணாங்க, தப்பாக எல்லாம் பண்ணாங்க சந்திராபுரம் ஸ்டேஷனில். ஆனால் இங்கே ஒரு 2 லேடி, அப்புறம் மீது அத்தனை ஸ்டாஃப்ஸும் அவ்வளோ ஹெல்ப்பு மேம். இந்த 10 மாசம் 2 குழந்தைங்க மேம், பொண்ணு 1 பையன் 1 மேம். பையன் இப்போ தான் இந்த வருஷம் 10th. அவனா பொண்ணு இறந்து 40 நாள்லேயே அம்மா அக்காவை பார்க்கணும் போலயே இருக்குமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் மறக்க முடியல மேம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மரணம்ட்டாங்க, ஆனால் இழந்தவங்களுக்கு தினம் நாங்கள் நினச்சி அழுதுட்ருக்கோம் மேம். பலி குழந்தையில செத்துருந்தாலும் கூட தெரியாது மேம். அதான் அழகு புள்ள, எந்த ஒரு அவன் மேலே ரீமார்க்கும் இல்லை மேம். ஒரு பசங்க கூட பேச மாட்டான் மேம். வீட்டுக்குள்ளேயே பொத்தி வளர்த்துன புள்ள மேம். வெளி உலகமே தெரியாத பொண்ணு. இவர்கிட்ட தான் பேசுவான், இவரே இப்படி பண்ணிட்டாரு இவர். ஆனால் இப்போ வரைக்கும் மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்களா? இதில் எடுத்துக்க மாட்டாங்க மேடம். சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஒருத்தர் லெட்ரு வாங்க வந்தாங்கக்கா, கத்தாதன்னு. என்ன ஃபாதர் நடந்துச்சுனாக்கா, கத்தனாக்கா ஷால் வந்து சுற்றி இருந்தது கழுத்துலன்னாரு. கத்தியிருக்காங்க மேம், அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கத்தியிருக்கா இறுக்கி கொண்டுட்டேன்னு. ஆனால் அந்த லெட்ரு வாங்க வந்தால் சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு போலீஸ் என்கொயரி சொல்ல, 2வது பங்கு ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னு, நான் உள்ளே போகையிலேயே அந்த ரூமில் வந்து மரண ஓலை கேட்டுச்சு, பொண்ணு கடைசியாக கத்தியிருக்காங்க மேம். அந்த கத்துறத அவர் கேட்டிருக்காரு. கேட்டது அந்த டைம் அந்த பொண்ணு மோசமான நிலைமையில தான் இருந்தது. அச்சன் வெளியே வந்து கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உள்ளே கொஞ்சம் இருங்கன்னு வரம்மா, 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு அவர் வாசல்லே நிற்கிறாராம்மா. உள்ளே போய் இது பண்ணிட்டு வந்து அப்புறம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க மேம். அது கேட்டது ஜீர்ணிக்கவே முடியல மேம். இது வந்து மேம் இப்போ அவர் வந்து கொலையே பண்ணியிருந்தாலும் இவங்க 5 பேர் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க மேம். ஆயர் வெளிநாட்டில் இருந்திருக்காரு, 1 மாதம் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த நாள் சாவி கொடுக்க போகையிலே ஒரு ஃபாதர்கிட்ட ஒரு உண்மையெல்லாம் சொல்லிட்டாரு. அது என் ஃபோனில் ரெக்கார்டு பண்ணி அந்த ஃபோன் பில்லு எல்லாம் போலீஸில் எடுத்துட்டாங்க. நான் இவர் 5 பேர் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கின அந்த 5 ஃபாதர்ஸோட ரெக்கார்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க. அவங்க வாய்ஸ் ரெக்கார்டு என்னோடதும் எழுதி சாவி கொடுக்க வரையில் கேட்குறாராம்மா என்ன நடந்தது அந்த ரூம்லன்னு எல்லாம் சொல்லிட்டாரம்மா. இவர் அப்போவே ஆயருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ஆயர் எதாக இருந்தாலும் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து பார்த்துக்கலான்னு. அப்புறம் அவர் வந்து அந்த 15ஆம் தேதிக்கு மேலே இவரை வச்சு ஸ்டேட்மெண்ட் எடுத்து மேம் இவர் என் கையால் தான் அந்த பொண்ணை கொண்டுட்டேன்னு சொன்னது. இவங்க என்ன மேம் பண்ணியிருக்கணும்,